அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மனவுருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆதாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினார். தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தியுண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தியுண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவ
பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை சோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவே என்னை கழுவியருளும். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவே, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலி நடத்துகின்ற உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா தேசங்களில் சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனியில் சனி மாலை 2 மணிக்கும் ஆரம்பமாகும். கேட்டு கடந்து ஆசுவாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் ஆரம்ப ஜெபத்தை நான் தமிழிலே எடுக்கிறேன், ஆங்கிலத்திலே சிஸ்டர் ரஜினி அலங்காரம் எடுப்பான். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலியின் நடத்துகின்ற இந்த உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ நிகழ்ச்சியை இன்று நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடைகளும் வராதபடி முத ஆணிபார்ந்த கரத்தை நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சுவாமி 97 ரேடியோவில் தொடர்படுத்திக்கிறோம் சுவாமி. உலகம் முழுவதும் இந்த தொனியை கேட்க நீ கிருபை செய்து கொண்டிருக்கிறீர். கிருபை செய்தீர் சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி. வர வேண்டிய தெய்வ பிள்ளைகளை கொண்டு வந்து சேரும் இந்த நிகழ்ச்சியை இன்று நீர் வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜா இறங்காரமணி. Praise the Lord, Brother Mahendran. God bless you. Good morning. Amen. Amen. Thank you, Lord. This wonderful morning, Lord, in British Columbia, Canada, Lord, coming out of Victoria, British Columbia for Brother Mahendran, and I am coming from Vancouver, British Columbia, and we are deriving and broadcasting from our head office from Toronto, Canada. And we thank you, Lord Jesus, even as 97 stations have joined us across the nations of the world. This is nothing but your work, nothing but your service, Lord. This is nothing but that we come, Lord, come forth, oh Lord, in your name, Lord Jesus, to bring forth your honor and glory and worship to you, Lord, as a fasting and prayer worship service, Lord, coming before you, Lord, in many countries, Lord, where it would be already a Saturday morning, Lord, and for us, Lord, we are coming to you, Lord, on a Saturday, Lord Jesus, even as we come through, Lord, for your worship, Lord, that we bring forth, Lord,
You have said, Lord Jesus, you inhabit the praises of your people, and therefore we bring forth, Lord, our services to you, Lord. Not by might nor by power, but by my spirit, saith the Lord. Therefore, Lord, we bring forth, Lord Jesus, what it behooves you, Lord, to be honored, Lord, or lifted up and glorified, Lord Jesus, at this time, Father, as many nations have joined us, Lord, over 200 odd nations, Lord. Thank you, thank you, thank you, Master. Now we pray, Lord, even as we gather, Lord, in your name, Lord, we are 2 or 3 are gathered, you are in the midst of them. We bring, Lord, many of those that are joining us, Lord, to worship you, praise you, and Lord, the servants of the Lord that would come and share the word, Lord, and all the rest of them that are joining us, Lord, that your anointing power of the Holy Spirit will rest upon them, and you would give us such a beautiful time of your presence, Lord Jesus, emanating, Lord, in the countries that the 97 radio stations have, Lord, joined us also, Father. This is nothing but the end days of ministry that is bringing forth, Lord, such a powerful way in which you want to, Lord, come and bless these nations. In Jesus' name we pray. Amen and amen. Thank you, Sister Rajani, for your prayer. God bless you. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் வானரியா அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் வானரியா. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். சங்கம வானொலி நடத்துகின்ற உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே முதல் முறையாக முதலாக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் துதித்து ஆராதித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் எங்கள் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் உம்முடைய ஆவியானவரால் காரியங்கள் ஆகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாட்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொள்ளும்படியா, வந்தவர்கள் வந்த வண்ணமாய் செல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்களிலே நிறைந்து செல்ல இந்த நாட்களிலே நீர் கிருபை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். அடியனை மறைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். என்னோடு கூட வாருங்கள். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா இயேசுவே, நீர் நல்லவரையா, நீர் வல்லவரையா, நீர் போதுமானவர், நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நன்றி ராஜா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். இயேசுவேயும் அன்பு போதுமே, எந்த நேசரேயும் கிருபை போதுமே. என் இயேசுவேயும் அன்பு போதுமே, எந்த நேசரேயும் கிருபை போதுமே. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போதும் மூழ்காமல் காத்தது கிருபையப்பா. நான் தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போதும் என்னை மூழ்காமல் காத்தது கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போதும், கடும் அக்கினியில் நடந்த போதும் என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தால் மரித்திருப்பேன். இயேசுவேயும் அன்பு போதுமே, எந்த நேசரேயும் கிருபை போதுமே. நிந்தனைகள் அவமானங்கள் சூழ்ந்த போதும் ஆற்றியது கிருபையப்பா எனக்கு. நிந்தனைகள் அவமானங்கள் என்னை சூழ்ந்த போதும் ஆற்றியது கிருபையப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போதும்
மரண விக்கினங்கள் சூழ்ந்து போதும் என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்திருப்பேன். உங்கள் வார்த்தை மட்டும் வருதாதிருந்தால் நான் சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். இயேசுவேயும் கிருபை போதுமே. தேவரீரும் கிருபை எனக்கு போதுமே. அல்லேலூயா. என் தேவனே கிருபை எனக்கு போதுமே. என் தேவனே உம்மை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு உம்முடைய கிருபை போதும் அப்பா. ஹல்லேலூயா. ஓ நன்றி பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். இந்த மண்ணான மனுஷர்க்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம். இந்த மண்ணான மனுஷர்க்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம். என் ராஜாவுக்கு லேசான காரியம், லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம். பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம். பெரும் கடல் பிளந்துமே பாதையை வகுப்பதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஐயா. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் பாடலை பாடி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் கொடுத்த இந்த தருணத்துக்காக உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. தொடர்ந்தும் வருகிற நிகழ்ச்சிகளை சங்கமணியத்தில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும். என் மீட்பெரும் என் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியில் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசை நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் சுவிசேஷர் வானர் ஐயா, ஜெர்மனி. கர்த்தர் அந்த மகனை ஆசீர்வதிப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் மேகலா வாஸ் அழைக்க போறோம். அதற்கு பிறகு பாஸ்டர் ஜெயராஜாவை அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளே இலங்கை நாடு மண்ணிலிருந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து இதோட நாமத்தை அமைப்ப வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். வழிநடத்துங்கள் சிஸ்டர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எப்பொழுது மகிமை உண்டாவதாக.
சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாதி தேவனை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை ஒருமித்து மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சர்வ வல்லமை உள்ள தேவனே, சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரே, ஒருவராய் அற்புதம் செய்கிறவரே, ஒருவராய் அதிசயம் செய்கிறவரே, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற பரலோக தேவனே, நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவாதி தேவன் அல்லவோ. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில உலாவுகிற தேவன் அப்பா, நீங்க எங்கள் மத்தியில நீங்க உலாவி எங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்களுடைய ஜனங்களும் என்னுடைய மேய்ச்சலின் ஆடுகளும் என்று சொன்னீர். பரிசுத்த பிதாவே, உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே தகப்பனே. பாவ இருளிலும் குடியிலும் சேற்றிலும் இருந்த எங்களை நீ தூக்கி எடுத்து உம்முடைய அன்பின் ஆண்டவரை கிருபையினால் எங்களை வழி நடத்தின தேவனப்பா, உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை போல தேவன் யாரும் இல்லையே தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் என்னை நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் என்னை நித்தம் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார், உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். கர்த்தர் என்னை நித்தம் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், என்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார், என்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பருயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பருயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீக்கை போக்கி நிபச்சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீக்கை போக்கி நிபச்சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், என்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், என்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பருயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார், உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஆத்துமாவை திருப்தி செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிற வேளையில பெற்றுக்கொள்ளுவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிற வேளையில் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை தந்த தேவாதி தேவன் நீர் அல்லவோ. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. உம்முடைய அன்புக்கு நிகரான அன்பே உலகத்திலே இல்லையே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே உள்ள
நாமங்களுக்கு மேலான நாமம் உம்முடைய நாமம் அல்லவோ? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உம்முடைய நாமம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய என்ன தேவைகளா இருந்தாலும் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் சந்திக்க வல்லமை உள்ளவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. மனுஷனங்களை மறந்து போகலாம், நீர் ஒருபோதும் மறக்காத தேவன். எங்களை உள்ளங்கையில வரைந்து எங்களை வழிநடத்துகிற ஜீவாதிபதி அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, சூழ்நிலையை பார்க்கிலும் இரட்சகர் பெரியவரே. தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, சூழ்நிலையை காட்டிலும் இரட்சகர் பெரியவரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்புக்கு சென்றும் என்னை மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை உடைத்து என் எதிரியை மேற்கொண்டீரே. தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தினீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்து என் எதிரியை மேற்கொண்டீரே. தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தினீரே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆராதனைக்குரியவரே, வழி நடத்துகிறவரே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பம் போன்றவரே, உம்மை நன்றியோடே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை மாலை மத்தியான வேளை முழுவதிலும் பரிசுத்த பிதாவே, உம்முடைய கரமங்களை தாங்கினபடினாலே ஸ்தோத்திரம், வழி நடத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம், உயர்த்துகிறபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராய் இருக்கிறீரே. அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிற வேளையிலும், மாலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிற வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருந்து ஒவ்வொரு நிமிஷமாய் எங்களை வழி நடத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த வேளை முழுவதிலும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரை உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய வழி நடத்தல், ஆண்டவரை உம்முடைய குணமாக்கும் வல்லமை இறங்கினபடினாலே ஸ்தோத்திரம் செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளை முழுவதையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடிய சிஸ்டர் மேகலாவாஸ், கொழும்பு, ஸ்ரீலங்கா. கத்திரந்த மகளை அபரிவிதமாக ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு செல்ல போறோம். அதற்கு பிறகு பாச அந்தன் தாசாயம் ஜெபிப்பார். இன்றைய நாளே 3 ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன.
முதலாவது ஜெப விண்ணப்பம், பேபி சாமியல் ஒரு சிறுவன், அதாவது சரீரமெல்லாம் நோய்வாய்ப்பட்டு உணர்வில்லாமல் கால் கை அசைக்க முடியாத நிலையிலே இருக்கிறார். அந்த கிராமத்திலே அந்த குடும்பம் தான் ரட்சிக்கப்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும் உண்டு. இரண்டாவது சிஸ்டர் டோலி இந்த சங்கம வானொலி நித்திய வயசத்திலே நிகழ்ச்சி எடுத்த சகோதரி தொண்டையில் ஒரு கட்டு கலக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார். இந்த தொண்டையின் வியாதியிலிருந்து தேவன் பரிபூர்ண சுகம் கொடுக்க வேண்டும், அதற்காக ஜெபிப்போம். மூன்றாவது ஜெப குறிப்பு, ஒருவர் படியிலிருந்து விழுந்து மண்டை அடிபட்டு கொஞ்சம் சுகீனமாக இருக்கிறார், அவருக்காக பாடுபட்டு ஜெபிப்போம். இன்றைய நாளிலே பாஸ்டர் ஜெயராஜ் கூட ஜெபிப்பார். அவர் தான் அந்த ஜெப குறிப்பை அனுப்பியிருந்தார், அவரும் சேர்ந்து ஜெயிப்பார். முதலாவது நாங்கள் சிஸ்டர் ஆனந்தராஜா சுஜாதா அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாழ்ப்பாணம் இலங்கை யாழ் மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். 3 ஜெப குறிப்பு. பேபி சாமுவேல் ஒரு சிறுவன், அவர் கையால் நரம்பெல்லாம் எடுத்து சோர்வுற்ற நிலையில் இருக்கிறார். அந்த கிராமத்திலே அந்த குடும்பம் தான் ரட்சிக்கப்பட்ட குடும்பம். அவர் சோம்பர வேண்டும் சொல்லி உற்றார் பெற்றோர் பாஸ்டர் ஜெயராஜ் கூட அந்த விண்ணப்பத்தை கொடுத்திருந்தார். அதுக்காக பாடுபட்டு ஜெபிங்கள். 2வது சிஸ்டர் டோலி தொண்டையில் ஒரு கட்டு கலக்க முடியாமல் ஆராதிக்க துதிக்க முடியாமல் இருக்கிறார், அதுக்காக ஜெபிங்கள். 3வது படியிலிருந்து விழுந்தார், நீங்க தொடர்ந்து ஜெபித்தீர்கள், கொஞ்சம் நடக்கிறார், மீண்டும் பரிபூர்ணமா நடக்க வேண்டும் என்று பாடுபட்டு ஜெபிங்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அதுக்கு பிறகு பாஸ்டர் ஜெயராஜ் ஜெயிப்பார். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், வழி நடத்துங்க. ஆமேன் ஆமேன். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி, நன்றி. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, இன்றைய நாளிலும் சுவாமி, காலை தோறும் மதியம் மாலை வரையும் சுவாமி, இந்த நேரத்திலும் சங்கமம் உபவாச நாளாக இந்த நேரத்தில் சுவாமி, எங்கள் அன்பான சகோதரர்களோடு ஒன்று கூடி உம்முடைய திருமுகத்தை தேடி வந்து நிற்கின்ற எங்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தந்தையே, இந்த நேரம் ஒரு விண்ணப்பத்தை உங்கள் கரங்களில் கொடுக்கும் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. பிதாவே, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்க நேரமில்லாமல் சுவாமி உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ஒருமித்து ஒன்று கூட செய்து ஒரு தாய் பிள்ளைகளாக இந்த இடத்திலே நீங்க ஒன்று கூட செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே, நன்றி கூறுகிறேன் தந்தையே. நாங்கள் இதுவரை நேரமும் உங்களை அன்பாக நன்றி செலுத்தினோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் நாங்கள் இந்த இடத்திலே வைக்க போகும் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. எங்களுடைய சித்தம் அல்ல பிதாவே, உமக்கு சித்தமானால் தந்தையே எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் நீர் எங்களுக்கு கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறீர், அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த வேளையை உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு கொடுத்த இந்த 3 விண்ணப்பங்களையும் பிதாவே உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே, ஷாம்பேல் குழந்தை ஆண்டவரே, இந்த குழந்தையை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. வறிய கிராமத்தில் இந்த குழந்தையை நீர் படைத்திருக்கிறீர் தகப்பனே. என்ன நோக்கத்திற்காக, என்ன சித்தத்திற்காக ஆண்டவரே இந்த குழந்தையை நீங்க படைத்தீர்கள் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் அறிய மாட்டோம் ஆண்டவரே. தேவ சித்தம் நிறைவேற ஆண்டவரே நீர் இந்த குழந்தையை இந்த பூமிக்கு படைத்திருக்கிறீர் தகப்பனே. தந்தையே, இந்த பிள்ளையின் உடலில் இருக்கின்ற பாகங்களில் இருக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு அவயவங்களும் உம்முடைய கரங்களினாலே உருவாக்கப்பட்டது தகப்பனே. இந்த குழந்தையின் சரீரத்திலே எந்தெந்த இடங்களில், எந்தெந்த பாகங்களில், எந்தெந்த நரம்புகள், தசைகள், நார்களில் ஆண்டவரே எந்தெந்த விஷப்பூச்சியோ நோய் கொண்டு வரும் பாக்டீரியாக்களோ என் பிள்ளையை தாக்கி
என் பிள்ளையை ஆண்டவரே சரீரத்தை செயலிழக்க செய்திருக்கும் ஒவ்வொரு பாகங்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, உம்முடைய ரத்தம் என் பிள்ளையின் சிரசின் மீது தெளிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நரம்புகள், தசைகள், நார்கள் ஊடாக பாய்ந்து செல்லட்டும் தகப்பனே. தகப்பனே, என் பிள்ளையின் கலங்கள், பிள்ளையின் நாடி நரம்புகள் யாவும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்படைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே தூய்மை அடைவதாக. எல்லா விச பூச்சிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளை நல்ல முறையிலே ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள பிள்ளையாக இருக்கின்ற வார்த்தையை எங்கள் காதுகள் கேட்க செய்யுங்க தகப்பனே. நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற தகப்பன் ஆண்டவரே. நீர் மரித்தோரை உயிர்ப்படைய செய்கின்ற தகப்பன் ஆண்டவரே. நீர் கானான் தேசத்தில் அற்புதங்களை செய்கின்ற தகப்பன் ஆண்டவரே. தண்ணீரை ரசமாக்கும் தேவனே, நீர் இந்த அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. என் பிள்ளைக்கு பரிபூரண சுகம் கொடுத்து ஆண்டவரே அந்த தாய் தந்தையின் உள்ளத்தை ஆண்டவரே நீர் மகிழ்விப்பீராக. உறவினர்களின் உள்ளத்தை மகிழ்விப்பீராக. அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு நல்ல ஒரு மனமாற்றத்தை நீர் கட்டளை இடுவீராக ஆண்டவரே. இந்த குடும்பத்தின் ஊடாக அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வருவீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. எந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய இந்த பிள்ளையை விட்டு நீர் விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேண்டும் என்று, நிறைவாக இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன். மற்ற விண்ணப்பம் ஆண்டவரே, விசேஷமாக டோனி என் அன்பான சகோதரியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் கண்கள் காணாவிட்டாலும் ஆனாலும் தேவனே, உமக்கு பிரியமான இந்த மகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை அழகாக துதிக்கவும், உம்மை அழகாக பாடவும், உம்மை அழகாகவும் ஆண்டவரே நோக்கி பார்க்கின்ற இந்த மகளின் தொண்டையில் ஆண்டவரே சத்துருவானவன் தன்னுடைய தடை கற்களை வைத்திருக்கிறான். பாட முடியாமல், துதிக்க முடியாமல், உம்மை நோக்கி பார்க்க முடியாமல் அவன் செய்திருக்கும் இந்த தடை கற்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே அந்த இடத்தில் தெளிக்கிறேன் ஆண்டவரே. எந்த தடை கற்களாக இருந்தாலும், எந்த நோய்களாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உச்சி முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. என் சகோதரி ஆண்டவரே மென்மேலும் ஆண்டவரே உமக்கு ஒரு நல்ல சாட்சியுள்ள மகளாக, அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு ஆதாயம் உள்ள மகளாக நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நீர் உம்மை நாங்கள் எப்போதும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை நாங்கள் பற்றி பிடிப்பது அல்ல ஆண்டவரே. நீங்க எங்கள் ஒவ்வொருவருடைய கரங்களையும் பற்றி பிடித்து நாங்கள் இடறி விழும் வேளைகளிலும் ஆண்டவரே நீங்க தூக்கி எடுக்கிற அன்பின் தகப்பனாக இருக்கிறீங்க அப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி. அன்பான மகனே மகளே என்று நீங்க எங்களோ உம்முடைய பிள்ளைகளாக நீர் என் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னதாகவே நீங்க எங்களை தெரிந்து கொண்டாண்டவர், அறிந்து கொண்டாண்டவர். எங்கள் எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் கைவிட்டு விடாத தேவன் அப்பா. நீங்க எங்களை அளவுக்கட அதிகமாக நேசிக்கிற தகப்பன் ஆண்டவரே. உங்களுக்கு கொடான கோடி நன்றி சுவாமி, நன்றி. மற்ற என் விண்ணப்பமாக ஆண்டவரே, இந்த சகோதரனை ஆண்டவரே பல நாட்களாக ஆண்டவரே உங்களிடத்தில் நான் வேண்டிய விண்ணப்பத்தை நீங்க கேட்டு செவிசாய்த்து அந்த சகோதரனுக்கு நீங்க சுகத்தை கொடுத்ததற்காகவும் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. தகப்பனே, மறுபடியும் ஆண்டவரே இந்த சகோதரனை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சகோதரனுடைய இருதயம் நொறுங்கப்பட்டு காணப்படுகிறது தகப்பனே. இந்த சகோதரனுடைய இருதயத்துல இருக்கிற எல்லா நோய்களும், எல்லா வியாதிகளும், எல்லா வேதனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போனபடியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிபூரண சுகம் பெற்று என் செவிகள் கேட்க செய்யுங்கப்பா. நீங்க அப்பா, நீங்க உம்முடைய பிள்ளை அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை
எந்த தீய சக்திகளோ, எந்த பிசாசின் கிரிகைகளோ, மந்திரவாத கட்டுகளோ, பெல்லி சூனியமோ எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. பரிபூரண சுகம் பெற வேணும் தகப்பனே. இந்த மகனை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய கரம் தொடுவதாக. அணிபட்ட கரங்களினால் ஆண்டவரே தொடுங்க சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. உண்மை இயேசுவை தொட்டாலே போதும் ஆண்டவரே, நாங்கள் பரிபூரண சுகம் பெறுவோம் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே, இந்த இடத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே, வியாதிகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் விலக்கி போடும். மற்றும் ஆண்டவரே, இந்த இடத்திலே சங்கம வானொலியை நடாத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகள், சிறியோர் தொடக்கம் முதியோர் வரையும் ஆண்டவரே, இந்த இணைப்பில் இணைந்து ஆண்டவரே, உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்கள் திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். மாமிஷம் பலவீனமானது, ஆவியோ பலனானது என்று சொன்னீங்க தகப்பனே. எங்கள் பலவீனத்தை உம்முடைய கிருபையினாலே எடுத்து போடுங்க. உம்முடைய புது புது கிருபையினால எங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாக்களையும் உயிர்ப்படைய செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய சரீரத்திலே இருக்கிற எல்லா அவயவங்களும், எல்லா கலசங்களும் ஆண்டவரே சரியாக செயல்பட வேண்டும். எங்கள் சரீரத்திலே எந்த நோயோ எந்த எதிர்ப்பு சக்திகளும் தொட முடியாது. இது உம்முடைய சரீரம், உம்முடைய ஆலயமாக இருக்கிறது தகப்பனே. நீர் வசிக்கும் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. எங்களை ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொரு இல்லங்கள் தோறும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேண்டும். உமக்கு சித்தமானால் தூதர்களுக்கு கட்டளையிடுங்க. ஒவ்வொருவருடைய வீடுகளுக்கு சென்று தகப்பனே அவர்களை ஒவ்வொருவரையும் காத்திரளட்டும். நோய், வியாதி மற்றும் வேதனைகள் யாவையும் நீக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கடந்த வாரம் முற்றும் எங்களை காத்தது போல இந்த வாரமும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, பலனை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க. உம்முடைய கிருபையினால, புது புது கிருபையினால நிரம்பி நாங்கள் எப்பொழுதும் உம்மில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க இயேசப்பா, உம்முடைய கரத்திலே எங்கள் சங்கம வானொலி அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. ஆமென், ஆமென். தொடர்ந்து நான் இதுவரை நேரம் சிஸ்டர் ஆனந்த ராஜா சுஜாதா யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா பேச தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஜெயராஜ் அழைக்கப்படும். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பாஸ்டர் ஜெயராஜ், பிரைஸ் தி லார்ட். இதுவரை நேரமும் ஆனந்த சுதா விண்ணப்பத்தை ஜெபித்து அந்த ஜெபங்களை இப்பொழுது 97 ரேடியோவிலே கேட்டுக்கொண்டிருந்தார்கள், அவர்களும் சேர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல 28 பேர் இந்த ஜூமிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள், அவரோடு கூட ஜெபித்தோம். இன்றைய நாளில் முதல் தடவையாக இந்தியாவிலிருந்து வந்திருப்பீர்கள். அதாவது சாமுவேல் அவருக்காக ஜெபிக்க சொல்லியிருந்தீர்கள். நீங்களும் இந்த சாமுவேலுக்காக ஜெபியுங்கள். ஒரு 5-8 நிமிடம் தருகின்றேன், பாடுபட்டு ஜெபியுங்கள் பாஸ்டர். நாளைய தினத்தில் உங்களோட செய்தி தொடரும். இப்பொழுது கூட ஒப்பு கொடுக்கிறேன், ஜெபியுங்க. ஓகே. ஆண்டவரே, பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சாமுவேல் அவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க உத்தரவாதத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் நம்புறோம். ஆண்டவரே, எங்க ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்குறீங்கன்னு சொல்லி நாங்க நம்பிக்கையோடு உங்களுடைய மகனுக்காக உங்க சமூகத்திலே நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பரிபூர்ண சுகம் அவருடைய சரீரத்துல உண்டாகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. எங்க எல்லாருடைய இந்த கண்ணீரின் பாரமுள்ள ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு மகனுடைய சரீரத்துல ஒரு அற்புதத்தை கத்த செய்ததற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து அவரும் இந்த ஐக்கியத்துல ஜெபத்துல எங்களோடு இணைந்து ஜெபித்து ஆண்டவருடைய ஜெயத்தை, சுகத்தை, விடுதலையை பெற்றுக்கொண்டு அநேக ஆயிரங்களுக்கு சாட்சியாக உங்களுடைய மகனை நீங்க நிற்க பண்ண போகிறதற்காக உங்க சமூகத்துல நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். ஒரு பெரிய அற்புதத்தை, சுகத்தை நீங்க தந்ததற்காக நன்றி. தேவனா மகிமைப்படட்டும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே அந்த அன்பு மகனுக்காக நாங்க ஆண்டவரை திரும்ப ஒரு விஷ பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒரு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி. ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நன்றி பாஸ்டர் ஜெயராஜ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நாங்கள் தொடர்ந்து பாசர் அன்று அழைக்க போறோம். அதற்கு பின்பு தேவ செய்தி, இன்றைய நாளே தேவ செய்தியை கொண்டு வர சிஸ்டர் ஹெப்சி டேவிட் இந்தியா. பிரேசர் பாஸ் அட்டன் ராஜ்நாத் அவர்களே. பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா, பிரைஸ் லார்ட் நேயர்களே. ஆமென். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்க ஒப்பு கொடுக்க பாச வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். எங்களுடைய தேவன் அன்பாயிருக்கிறார், ஆவியாயிருக்கிறார். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரோடும் இடைப்படும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசுபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாதக்கடல் வற்றாதம்மா. நேரமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார். பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசுபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. என்னுள்ளம் நிறைவன் இல்லம், என்னுயிரும் அவரின் வடிவம். பார்வையிலும் எந்த பாதையிலும் என் கண்ணின் முன்னே அவர் தோன்றுகிறார். என் குரலை அவர் கேட்டுக்கொண்டு என் துன்பங்களை வந்து வாங்குகிறார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் இருப்பார். பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவார். பாடுகின்ற இந்த பாவி என்னை என்றும் மீட்க வந்த தேவன் அவரை நினை. அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசுபிக்கடல் வற்றினாலும் அவர் பாசக்கடல் வற்றாதம்மா. என் நினைவில் அவரின் வருகை, அதை உணர்ந்தேன் மனதில் பெருமை. வாழுகின்ற அந்த காலம் வரை என் தேவனவர் என்றும் எனக்கு துணை. நாங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். வாழுகின்ற அந்த காலம் வரை என் தேவனவர் என்றும் எனக்கு துணை. அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசுபிக்கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதம்மா. நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவரப்பா, அன்புள்ளவரப்பா, மனதுருக்கமுள்ளவரப்பா. எங்களை காண்கிற தேவன் உண்மை உயர்த்துகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ நான், நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ நான், நம்பாமல் இருப்பேனோ. இருளுன்னை சூழாதே, தேவனொளியுன்னை வழி நடத்தும். அழிகின்றதை நீ இழந்து விட்டாய்,
அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய். தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே. ஆமென். நேசரென்றும் என்னோடு இருப்பார், நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. கடன் நீ வாங்காயே, கடன் நீ கொடுத்திடுவாய். தப்பாமல் நான் உன்னை போஷித்திடுவேன், உறங்காமல் நான் உன்னை காத்திடுவேன். ஜீவனப்பம் நானே. ஆமென். என் வல்லவரும் என்னோடு இருப்பார், நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. கடலும் கலங்கி தெரியலாம், மனக்கவலையும் ஒரு நாள் கலையலாம். உன் பலவீனத்திலே பலம் விளங்கும், என் கிருபை உனக்கு போதுமல்லோ. ஆமாண்டவர், உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமன்ற பலவீனத்திலே நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ. ஆமென். உயிரோடு இருக்கும் என் இயேசுவை நான் நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஆமாண்டவர், எவ்வளவு இரக்கமுள்ளவரப்பா, மனதிருக்கமுள்ளவரப்பா. எவ்வளவு உம்முடைய உயிரே கொடுத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக் கொண்டீரேன். அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பால் உலகையாளும் ஆண்டவர் இயேசுவில் நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள். தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கும், எந்த குறைவையும் அவருக்கு மன்னிக்கும். சாந்தம் உள்ளது, அன்பு தயவும் உள்ளது, அன்பிலே நிலைத்திருங்கள். தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பிற்கு பொறாமையில்லை, அது ஒரு போதும் தன்னை புகழ்வதில்லை. அன்போ ஒளிவதில்லை, பூரண அன்பிலே பயமில்லை. அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். மிக பெரும் வரம் இருந்தாலும், எல்லாம் அறிகின்ற அறிவிருந்தாலும், தேவ அன்பில்லை என்றால் அதிலே கொன்றிலும் பயமில்லை. அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவரே,
உங்களுடைய அன்பில் நாங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்த ஆராய்ந்த பாஸ் அண்டர்டாஸ்டாம் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ கனடா. தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாளை தேவ செய்தியை கொண்டு வர சில ஹெப்சி டேவிட் இந்தியாவிலிருந்து இவற்றை ரேடியோவை இப்பொழுது சங்கமா வானொலி